عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدأ يا قلب بريئا. அஸ்ஸலாமு அலைக்கும். நோன்பு போகிற 3வது நாள் இன்ஷா அல்லாஹ் மிளகா பஜ்ஜி செய்ய போகிறேன். காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளது கடலை மாவு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அரிசி மாவு 2 கப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். பெரிய ஸ்பூனால் ஆண் மாவில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். அதில் மஞ்சத்தூள் கரண்டி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் கொஞ்சம் கொண்டு மஞ்சள் வந்து கலருக்காக போட்டுருக்கிறேன். மிளகா வந்து லேசான உரப்பு இருக்கட்டுன்னு போட்டுருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்றேன். கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு முட்டை ஊற்றினோம்னா நல்லா கொஞ்சம் மெதுவாக இருக்குமா. போண்டா பஜ்ஜின்னு எல்லாம் மெதுவாக இருக்கும். ஒரு முட்டை ஊற்றுறேன். முட்டையை ஊற்றி தண்ணி ஊற்றி கலக்கிறேன். இல்லாமல் ஒரு கட்டி இல்லாமல் நல்லா இதை வச்சு நல்லா கலக்கணும். கலக்கி இந்த அளவுக்கு பஜ்ஜி இது மிளகா பிரட்டுற அளவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். நல்லா கட்டி இல்லாமல் கலக்குங்க. அப்போ தான் நம்ம சுடும்போதே எடுத்து இது ஒட்டாமல் ஒழுங்காக இதில் ஒட்டும், மிளகால ஒட்டும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா திரண்டது மாதிரி காட்டும். பஜ்ஜி இப்போ ரெடியாகிடுச்சு. இதில் போட போகிறேன், சொல்ல போகிறேன். போட்டுட்டா நல்லா வந்து மொறிக்கிட்டு வருது, வெந்துக்கிட்டு வருது பஜ்ஜி. எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் ரொம்ப விருப்பமாக திம்பகா. நோன்பு திறந்த வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். உரப்பாகவும் இதாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்கும் ருசியாக. நீங்களும் அவ்வளோ செஞ்சு பாருங்கள். எல்லா வீட்லையும் செய்கிறது தான். செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோ பார்த்து தான் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.